ஜெய் சாயிராம். நீ வேண்டிய வரம் உன்னை தேடி வர காத்திரு, பொறுமையாக காத்திரு. நான் உனக்காக எப்பொழுதுமே இருக்கிறேன் குழந்தையே. இதை நீ நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். உனக்குள் அன்பு, பாசம், தன்னம்பிக்கை என்ற உணர்வு தானாகவே வந்துவிடும். அன்பு உன்னிடம் பெருகும் போது எல்லாமே உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். உன்னிடம் வந்து தானாகவே சேர்ந்துவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் நீ விரக்தி அழும் அளவிற்கு, வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு எதுவுமே தவறாக நடந்து விடவில்லை. தவறாக எதையும் நான் நடத்தி முடிக்கவும் இல்லை. அதை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிடப் போவதும் இல்லை. நான் மட்டுமே வேதனையோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை விட அதிகமாக வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் கூட அதை எதிர்த்து நின்று போராடி இப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்காதே. சற்று கீழே குனிந்து பார். அப்பொழுதுதான் தெரியும், உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. உன்னை உண்மையாக நேசிக்குபவர்களுக்கு ஒரு சில நிமிடம் அவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை செலவிடு. எப்பொழுதுமே காலில் முள் குத்தினால் முள் குத்திவிட்டது என்றுதான் சொல்கிறோம். அப்படி சொல்லாமல், தவறான இடத்தில் நான் தெரியாமல் காலை வைத்துவிட்டேன், அந்த முள் என் காலில் குத்திவிட்டது என்று மாற்றி சொல்ல பழகு. உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறு அப்பொழுதுதான் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு உறவாக, வாய்க்கு உணவாக, இருளுக்கு வெளிச்சமாக, வியாதிக்கு மருந்தாக, அன்புக்கு பாசமாக, உன்னுடைய எல்லா துயரங்களுக்கும் நீக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை மிக சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடத்தை கடந்து செல்வது என்பது அந்த நிமிடத்தை கடப்பவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வேதனை என்னவென்று, அந்த துயரம் என்னவென்று, அந்த கஷ்டம் என்னவென்று. உனக்குள் போராட்டமாக இருந்தால், மனபாரமாக இருந்தால், மன அழுத்தமாக இருப்பதைப் போல நீ உணர்ந்தால் எப்பொழுதுமே தனிமையை தேடி போகாதே. உன் மனதிற்கு எது பிடிக்கிறதோ, உன் மனதிற்கு எது அமைதியாக இருப்பது போல உணர்கிறாயோ அதை செய்ய பழகு. அப்படியில்லை என்றால் உன் மனதிற்கு பிடித்தவரோடு பேசிக்கொண்டு இரு. அப்படி நீ செய்யும் பொழுது கண்டிப்பாக உன் மனம் அமைதி பெறும். உன் மனம் அமைதியாக சூழ்நிலைக்கு மாறும். பட்ட துன்பத்தையும் பட்ட வேதனையையும் எப்பொழுதுமே மறந்து விடாதே. அந்த வேதனையும் அந்த கஷ்டங்களும் உனக்கு கொடுக்கும் அறிவுரைதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினையாகவே இருக்கும். எனவே கஷ்டப்பட்டு விட்டோமே என்று வருந்தாதே. நீ பட்ட கஷ்டம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா நடக்காதா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. எனவே எதற்குமே பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகளெல்லாம் உனக்கு உன் சாயி தேவா கொடுத்த வாய்ப்புகள் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அதை முழு மனதாக ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க தயாராக இரு. உனக்காக பக்க பலமாக உன் கையை பிடித்து உனக்காக வாழ்க்கையை பிரகாசமாக நான் ஆக்குவேன். எதற்குமே பயப்படாதே. வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லோருக்கும் வரதான் செய்யும். உனக்கு மட்டும் வருகிறதே என்று சொல்லாதே. அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் யார்தான் வாழ்வது? உன் வாழ்க்கையை யார் வாழ்வார்கள்? இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் தெரியும்.
பகலில் தெரிவதே இல்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாகவே இருக்கும். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை. அதற்காகத்தான் நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. உன் மனதை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள். உனது கோரிக்கைகள் எல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறேன். நீ நினைத்தது எல்லாம் நடத்த இன்னும் சிறிது நாட்களே இருக்கிறது. காத்திரு, அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் கவலைகளெல்லாம் மறக்க செய்வேன் உன் சாயிநாதா. காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் வேண்டியது அனைத்தையும் உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. என்ன சாயிநாதரே, காத்திருக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே இது நாள் வரை நிகழவே இல்லையே என்று கேட்கிறாயா? பொறுமையோடு காத்திருக்கும் எதற்குமே நிச்சயமாக ஒரு பலன் இருக்கும். கேட்டவுடன் அனைத்துமே கிடைத்துவிட்டால் கிடைத்ததற்கான உண்மை உனக்கு புரியாது, அதில் சுவாரஸ்யமும் இருக்காது. பொறுமையோடு காத்திருந்து பிறகு கிடைக்கும் வெற்றிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும் என் பிள்ளையே. காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கு தக்க பரிசோடு தக்க மகிழ்ச்சியோடு நான் உன்னை தேடி வருவேன். உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவேன். இது நாள் வரை இருளில் இருந்தது போல உன் வாழ்க்கை இனி பிரகாசமாகும் என்னுடைய ஆசிர்வாதத்தால். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை இல்லாமல் செய்யாதே. நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த விஷயமும் உனக்கு வெற்றியானதாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். நீ எதிர்பாராத பல மங்கள நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளையே ஒரு பெரும் பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. பெரும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. நான் அதை உனக்கு வரமாக அளிக்க உன் இல்லம் தேடி வருவேன். உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறியிருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல்
இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம். இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? என் பிரியமான கண்மணியே, உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் தன்னம்பிக்கையும் உன்னில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக எட்டிப்பிடிக்கலாம். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும்.
இது போன்ற பிரச்சனை எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியக்கூடும். அதேபோல் உனக்கு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யாரு நம்புவார்கள் உன் பலத்தை பற்றி? எனவே என் கண்மணியே, மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக எதிலையுமே செயல்படு. அப்பொழுது உன் மனதும் லேசாகும், உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே அமைந்துவிடும். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் இல்லை, இதுவே நமக்கு நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. உன்னுடைய இந்த நிலையும் மாறும், காலங்களும் மாறும். உன் அப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். என் பிரியமான குழந்தைக்காக உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் அப்பா? பேரும் புகழும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கலங்காதே என் குழந்தையே, உனக்கு நான் துணை இருப்பேன். யார் உன் உலகில், யார் உன் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. யாரிடமும் எதை கேட்பதற்கும் தயக்கம் கொள்ளாதே. இப்படி எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்துக்கும் தயங்கிக் கொண்டே இருந்தால் எப்படி நீ உன் வாழ்வில் ஜெயிப்பாய்? தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா இருக்கிறேன். என் வார்த்தைகளை எப்பொழுதும் மறந்து விடாதே. தைரியமாக இரு. உன் மனவேதனையாக இருந்தால் சட்டென என் கையை பற்றிக்கொள். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. மங்களகரமான விடிந்த இந்த நல்ல காலை குருவேளையில் உன் சாயப்பா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக உனக்கு கொடுக்க வேண்டியதை கை நிறைய கொடுக்கவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை சாயிராம் சாயிராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் கண்மணியே. சந்தோஷம்தானே? வா, வந்து கை நிறைய பெற்றுக்கொள். சந்தோஷமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன் மனப்போராட்டத்துக்கு விடை கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது. எதை நோக்கி நீ என்னிடம் வேண்டி நின்றாயோ, மனமுருங்கி பிரார்த்தனை செய்தாயோ, அதனை நிச்சயமாக உனக்கு நான் தரத்தான் போகிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் நேரமும் சர்வ நிச்சயமாக இதுதான். உன்னப்பா உனக்காக கூறும் சத்திய வாக்குதான் என் வாக்கு, என்றுமே பொய்த்ததில்லை குழந்தையே. என் அன்பு கண்மணியே, வாழ்வில் எத்தனை பலமோடு நீ இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்கும் பொழுது எப்படி மனமுடைந்து போகுமோ, அதே போலத்தான் நம்பிக்கையையும் தைரியமும் இருக்கும் மனதில் அந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் சோதிக்க பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். இந்த வாழ்வு ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? மிக சுலபமாக இந்த வாழ்வை அந்த இறைவன் படைத்திருக்கலாமே என்று நீ நினைப்பது எனக்கு மிக மிக குழப்பமாகவே இருக்கிறது. வாழ்வு என்றாலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகளை எதிர்த்து சமாளிப்பவன்தான் வாழ்வில் வெற்றியை அடைய முடியும். வாழ்வு இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று நினைக்காதே. இந்த கடினமான வாழ்வில் எப்படி தைரியமாக போராடலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் வைத்து கொண்டாலே போதும். கடினம் என்ற சொல்லே உன் மனதில் எழவே எழாது. எதையுமே எதிர்பார்க்காமல் தினம் தினம் நித்தம் நித்தம் என்னையே தொழுது கொண்டிருப்பவன், வார்த்தைக்கு வார்த்தை சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டிருப்பவன், வாழ்வில் உள்ள கர்ம வினைகளையெல்லாம் நீக்கிவிட்டு கஷ்டங்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னுடனே வந்து ஐக்கியமாவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த வாழ்வே அவனுக்கு காட்டிவிடும்.
எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்துக் கொண்டே இரு. உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்த உன் சாயி உனக்காகவே இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் சந்தோஷம் நிகழும் பொழுது உன் முகம் மலரும் அந்த அற்புத தருணத்தை, உன் முகம் மலரும் பொழுது உன் கண்களில் வரும் அந்த ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் இங்கு காத்திருக்கிறேன். உன் முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தில் நானும் உன் அருகில் வந்து உன் ஆனந்த கண்ணீரை துடைப்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டுதான் இருக்கிறேன். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை கண்டாலே போதும். சுயநலமே இல்லாத அன்போடு என்னை நெருங்கினால் போதும். உன் குழப்பத்தை தீர்க்க நான் ஓடோடி வருவேன். உன் குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் என் மேல் சுமத்திவிடு. உனக்கு பதிலாக அத்தனையும் நான் அதை சுமக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை நம்மை வந்து சேரும். இதுதான் உண்மையிலும் உண்மை. உன் உள்ள தேடல் என்ன என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உனக்கானதை தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு எது வருகிறதோ அது உனக்கு நிலையானதாகத்தான் இருக்கும், உனக்கு தேவையானதாகத்தான் இருக்கும். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு.
தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்துக் கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன்.